ரொம்பவே சிம்பிளா, டேஸ்டியா சட்டுன்னு காலிஃப்ளவர் குருமா பண்ணிடலாம் வாங்க. அதுக்காக ஒரு 500 கிராம் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிட்டு சுடுதண்ணி சேர்த்து 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு கல்பாசி சேர்த்து நல்லா பொரியட்டும்னு பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 2, 6 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கி பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். குருமாவுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், தனிமிளகாய் தூள் 1 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவர் தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு அதையும் சேர்த்து காலிஃப்ளவரும் மசாலாவோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் 3 விசில் கொடுத்து எடுத்துக்கிறேன். விசில் வர கேப்பில் ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 ஸ்லைஸ் இருக்கும், ஒரு 4 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டும். கொத்தமல்லி தழைகள் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமான காலிஃப்ளவர் குருமா